அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இந்த 2024 தொடங்கி ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. அடுத்த மாதம் நடந்துகிட்டு இருக்குது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆண்டோட தொடக்கத்துல ஜனவரி 1 அன்னைக்கு நிறைய பேர் ஒரு வீர சபதம் எடுத்திருப்போம். என்ன வீர சபதம்? அதுக்கு புத்தாண்டு தீர்மானம் அப்படின்னு ஒரு அழகு தமிழ்ல ஒரு பேர் வேற கொடுத்திருக்கிறோம். இந்த 2024 தினந்தோறும் நான் வாக்கிங் போவேன், இல்லை வாரத்தில் 3 நாள் ஜிம்முக்கு போவேன், இல்லைன்னா வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். இப்படி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி புத்தாண்டு தீர்மானம் அப்படின்னு ஒன்று எடுத்திருப்போம். ஆனால் ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. எவ்வளவு பேர் அதை பின்பற்றினோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பின்பற்றி இருக்கலாம் ஒருவேளை. ஆனா உலகத்துல எல்லாருமே அப்படி முடிவெடுத்து பின்பற்றினாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு வேடிக்கையான புள்ளி விவரம் சொல்றாங்க. நிறைய பேரால் அது முடியறது இல்லை. அது ஏன் முடியறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு அழகான காரணமும் அவங்களும் வச்சிருப்பாங்க, விளக்கமும் வச்சிருப்பாங்க. அப்படி தப்பி போனா கூட ஒருத்தர் புத்தாண்டுங்க, இந்த புத்தாண்டுல இருந்து நான் புகை பிடிக்கிறதையே விட்டுட்டு திடீர்னு விட்டா உடம்புக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பதிலா வெத்தலை பாக்கு போடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னார். அண்மையில அவரை சந்திச்சு, என்னங்க புகை பிடிக்கிறத விட்டு வெத்தலை பாக்கு போடுறேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு தூரம் அதுல உறுதியா இருக்கிறீங்க? இல்லைங்க, இப்ப புகை பிடிக்கிறத விட முடியல, ஆனா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் புதுசா சேர்ந்துருச்சுன்னார். அதை விடவும் இல்லை, இப்ப இதுவும் புதுசா சேர்ந்துக்கிட்டதுனால ஒன்ன விடுறதுக்கு பதிலா 2 வழக்கம் சேர்ந்து போச்சு. ஒருத்தர் தான் சொன்னார், புகை பிடிச்சா உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு புக்கில் போட்டிருந்தாங்க, அதுலேருந்து நான் விட்டுட்டேன்னு. ஏதோ புகை பிடிக்கிறத விட்டீங்களான்னு? இல்லை, புக்கு படிக்கிறத விட்டுட்டேன்னார். எதுக்கு தேவையில்லாமல் படித்து ஒரு குழப்பத்தை வர வச்சுக்குவானே அப்படின்னு அவர் அப்படியே ஒரு தெளிவாக இருக்கிறார். எனக்கு புத்தாண்டு தீர்மானம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது விட்டு போச்சுங்க. சரி, இனிமேல் என்ன பண்ண போறீங்கன்னு? அது ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ் வருஷ பிறப்பு வருது இல்லை, அதுவும் புத்தாண்டு எப்போ? ஏப்ரல் மாதம் நம்ம சன் டிவி தொடங்கின தினம், அப்போலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கிறேங்க, நல்ல நாளுன்னு. நான் சும்மா இல்லாமல், சரி ஒருவேளை அப்பவும் முடியல அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படி இல்லைன்னா என்ன, ஏப்ரல் மாதம் இல்லைன்னா மே 1 உழைப்பாளர் தினம் வருது இல்லை, அன்னிலேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம். சரி ஒருவேளை அப்பவும் முடியலன்னா என்னங்க பண்ணுவேன்? அப்புறம் என்ன, ஆகஸ்ட் மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை, சரி ஒருவேளை அப்பவும் முடியலன்னா என்ன செய்ய போறீங்க? அப்புறம் என்ன, நவராத்திரி, விஜயதசமி, நல்ல விஷயம்லாம் அப்போ ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை ஒத்தி போட்டுக்கிட்டே போய் அதை எப்படி மறுபடி அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஆண்டு முழுக்க அவர் ஒரு பிளானே வச்சிருக்கிறார். இயர் பிளான் அப்படின்னு. எதுக்கு? செய்யறதுக்கு இல்லை, ஒத்தி போடுறதுக்கு. ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இத நம்ம தான் இல்லை, உலகம் முழுக்க இந்த புத்தாண்டு தீர்மானத்தை கடைசி வரையில், அந்த ஆண்டு கடைசியோ அல்லது வாழ்நாள் வரைக்குமோ பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு பார்த்தா 9% தான் அதை பின்பற்றுறாங்க. இதை கேட்குறப்பவே சில பேருக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்பாடா, நம்ம மட்டும்தான் நினைச்சோம், நிறைய பேர் இப்படிதான் போல இருக்குது அப்படின்னு. புதுவா வீட்டில் கரண்ட் கட் ஆயிட்டா கூட டக்குன்னு அப்பா என்ன பண்ணுவாரு, பையனை கூப்பிட்டு, ஏய் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பாரு அப்படிம்பார். அவன் ஓடி போய் பார்த்துட்டு வந்து, அப்பா தெரு முழுக்க கரண்ட் கட்டுப்பா அப்படின்பா. இவருக்கு அப்பா அப்படின்னு திருப்தியா இருக்கும். ஏன், நம்ம வீட்டில் தான் நினைச்சோம், தெரு முழுக்க கரண்ட் கட்டுன்னா அதுல ஒரு திருப்தி. நம்மள மாதிரியே மற்றவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுல. உலகத்திலேயே 9% பேர் தான் இதை பின்பற்றுகிறார்கள். சரி, ஜனவரி 1 தொடங்கி இருக்கணும். இல்லை, இதை எப்போ மறுபடியும் ஆரம்பிப்பது? அவர் சொன்னார் பாருங்க, தமிழ் வருஷ பிறப்பு ஏப்ரல் மாதம். நம்ம திருப்பராய்த்துறைன்னு திருச்சிக்கு பக்கத்துல ஒரு அழகான சிற்றூர் இருக்கிறது. அங்க மிலிட்ரி சுவாமிஜி அப்படின்னே ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமாக படித்து வெளியே வந்த எண்ணற்ற அடித்தட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். அந்த திருப்பராய்த்துறை, அவர் பேரு சித்பவானந்தர்னு பேர். அந்த அவருடைய அந்த பள்ளிக்கூடம் ஏழை மக்களுக்காக நடத்துகிறார். அடித்தட்டு மக்களுக்கும் நம்முடைய பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த பல பணிகள் செஞ்சிருக்கிறார். இப்போ நான் சொல்ல போறது அவரை பத்தி இல்லை, ஒரு சம்பவம். அங்க இந்த சிவரேஜ்னு சொல்றமே, அந்த சாக்கடை அடைச்சிக்கிச்சு. அதுக்கு ஆள் விட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க, போய் கூட்டு வாப்பா, அதை சுத்தம் பண்ணணும், அடைச்சிக்கிச்சு, அடைப்பு எடுக்கணும் அப்படின்னு.
அவர் வருவாரு ஆளை காணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சுத்தி வர நின்றுக்கிட்டு எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவரை காணுமே, மணி வேற ஆச்சே அப்படின்னு. இவர் வந்தாரு, என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? இல்ல அடைச்சிக்கிச்சு, அதை எப்படி சுத்தம் பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? டக்குன்னு எப்படி சுத்தம் பண்றதா, இப்படிதான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். எப்படி? இன்னொருவருக்காக காத்திராமல், இன்னொருவருக்காக நேரத்தை வீணாக்காமல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உடனடியாக தொடங்கிவிட்டார். அதான் புத்தாண்டு தீர்மானம் ஜனவரி 1 ஆரம்பிச்சு நடுவுல விட்டு போச்சா? கவலைப்படாதீங்க, உடனே இன்னிலேருந்து ஆரம்பிங்க, அவ்வளவுதானே. நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நாங்க பெரியவங்க. இதுக்கெல்லாம் நேரங்காலம்லாம் பார்த்துட்டு கூட ஜனவரி 1 நம்மளா வச்சுக்கிட்டது ஒரு வசதிக்காக. இன்னைக்கே ஆரம்பிங்க. அதனால இன்னொரு நாளுக்காக காத்திராமல் இன்றிலிருந்தே மீண்டும் புத்தாண்டு தீர்மானத்தை செயல்படுத்தலாம். அதற்கு உரிய காலமும் இதுதான். வேடிக்கையா சொல்லுவாங்க, புத்தாண்டு தீர்மானத்தை இந்த தடவை நான் பிரமாதமா ஒண்ணு எடுத்திருக்கிறேன். என்ன தீர்மானம் போட்டிருக்கிறேன்னு? இனிமே இந்த புத்தாண்டு தீர்மானமே எடுக்கிறது இல்லைன்றதுதான் நான் இந்த ஆண்டு எடுத்த தீர்மானம் அப்படின்னாரு. அந்த ஒரு தீர்மானத்தை தவிர மற்ற எதை வேண்டுமானாலும் இன்றைக்கே செயல்படுத்துங்கள், வெற்றி காணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.